Assalamu alaikum, welcome to Anish kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த குருமாவுக்கு நான் என்னென்ன காய் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போய் பார்த்தறலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் பயர் எடுத்துர்க்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். 2 கேரட்டை வந்து தோல் சீவிட்டு அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து 2 விசில் மட்டும் விட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் அரைச்சிடலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 8 இருந்து 10 அளவுக்கு முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா மை போல் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வந்து நம்ம வேறு எந்த பொடி போட போகிறது கிடையாது. அதனால் வந்து பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ வாங்க நம்ம குருமா ரெடி பண்ணி போயிடலாம். ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து வெங்காயம் அதிக அளவுக்கு தேவைப்படாது, அதனால் கம்மியாக மட்டும் சேர்த்தாவே போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலை வந்து இந்த குருமாவுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கங்க. வெங்காயம் ரொம்ப வதங்காமல் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்கும் போதே வந்து லைட்டாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் வந்து உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து எது சேர்க்க வேணாம், ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போயே சேர்த்துக்கங்க. நான் வந்து இந்த மிக்ஸி கழுவி ஊற்றின தண்ணியும் காய் வேக வச்ச எக்ஸஸாக இருந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். குருமாவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு கசகசெல்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே வந்து கெட்டியாயிரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு ஃபைனலாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதித்து இறக்க போகிற நேரத்தில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலான ஒயிட் குருமா வந்து நமக்கு சூப்பராக தயாராகிடும். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குருமா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.